ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல் பார்த்துடலாமா? சாரியோட முந்தான பார்ட்டை ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு 4 இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் 4 இன்ச்சஸ் எடுத்து அயன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட வலது பக்கம் இருக்கிற ப்ளீட்டை நீங்கள் அந்த 4 இன்ச்சஸ் மேலே வச்சு அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் கிடைக்கும், அதுதான் 2 பக்கமுமே கைலைன். ஸோ பக்கம் இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற புடவையை அந்த ஃபஸ்ட்டு லைன் மேலே போட்டுட்டு அயன் பண்ணிவிடுங்க. திரும்ப 2வது லைன் கிடைக்கும், அது மேலேயும் பேலன்ஸ் இருக்க புடவையை போட்டு அயன் பண்ணிவிடுங்க. ஸோ 2 தடவை இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு அயன் பண்ணிவிடுங்க. சேம் ப்ரொசீஜர் உங்களோட இடது பக்கமும் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 இன்ச்சஸ் ப்ளீட்டை அப்படியே எடுத்து அந்த சென்டர் கிடச்ச லைன் மேலே போட்டு ஒரு அயன் பண்ணிடலாம். அதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப 2வது லைன் கிடச்சிருக்கும், திரும்ப அது மேலே போட்டு ஒரு அயன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதே மெஷர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு மடக்கு, 2வது ஒரு மடக்கு, இவ்வளோ தான் சென்டரில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக ஒரு லைன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கிடச்சிருக்க இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துருக்க அந்த 4 இன்ச்சஸ் ப்ளீட்லேருந்து இப்படி ரிவர்ஸில் ஒரு மடிப்பாக மடிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வர வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிருங்க. ஸோ 9 ப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈக்குவலாக ஷார்ப்பாக இருக்குங்க. ஓகே.